ஏகனாபுரம் விவசாயிகளுக்காக தான் வெயிட் அவங்க பண்ணியா பேசுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுதான் நீங்க சொன்னீங்க. நிலைப்பாடு மாறல. ஏகனாபுரம் முன்னாடி சொல்லுங்க. அது விவசாயிகளுக்காக தான் இவர் பேசினாரு, அவருக்காக தான் அவங்களுக்காக தான் போராடினாருன்னு தானே சொன்னீங்க. ஆமா இல்லடா ஆமா ஆமா. மாம்ச, நான் இடையில ஓகே ஒண்ணு இருங்க. ஆட் பண்ணிக்கிறேன், அங்கேயே இருங்க. கோச்சுக்காத அங்கேயே மாம்ச. இருங்க. வேற மாம்ச ஐயோ! நான் ஏன் இப்படி பண்றீங்க? மாம்ச நான் தான் மாம்ச. இரு மாம்ச. யோ ப்ரோ இல்லையா எல்லாருமே திங்கரு, சான்ஸ் கிடைக்கும் ப்ரோ. ஹரிக்கும் சேர்த்து சொல்லிறியா? இது வர ஹரி கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. மாம்ச நீ எதுக்கு பேசு எதுக்கு மாம்ச. ஐயோ! என்ன ஹரி? அது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா சத்தியமா பேசலாம். யாரு ப்ரோ ஹரி? நீங்கல்ல ஹரி திங்கர் ஹரி சொன்னீங்களா? ஹரி அதுக்கான பதில் ஒண்ணு குடு உங்களுக்கு. அத கவனிச்சீங்களா? என்ன பதில் ப்ரோ? எந்த கேள்விக்கு எந்த பதில்? பஞ்சாயத்து தீர்மானம் எடுத்துட்டாங்க. ஆமா. இத எவன் வந்து கேட்டாலும், எவன் வந்து குறுக்கிட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது திமுக, அதிமுக, தாவேக, ஒன்றிய அரசு யார் வந்தாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் இல்லங்க, ஒன்றிய அரசே வந்தாலும் லோக்கல் பாடி ரெசல்யூஷன் அதுக்கு பேர் வந்து அதான் இங்க அதுக்கு. ஐயோ சும்மா இரியா, ஏன் உசுர வாங்குற? இரியா. யார் வந்தாலும் இவங்க யார் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது பேச்சுவார்த்தையை தவிர அப்படின்றதுக்கு தான் அதுக்கான பதிலா கொடுக்கப்பட்டுச்சு. இத கவனிச்சீங்களா? கேக்குதா பேசுறது? கேக்குது. கவனிச்சீங்களா? இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இதை வச்சுதான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளை காப்பாத்துற அளவுக்கு ஒண்ணும் நடக்கல, ஏன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது அப்படின்றதுதான் இங்க வாதம். புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே சூப்பர். இப்போ அந்த ஏஐக்கு வரலாம். இங்க வந்து எந்தெந்த ரீசன்ஸ்க்காகலாம் இதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். சரியா? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பூர்னு ஒரு இடத்த ஸ்பாட் அப்ரூவலுக்கு அமைச்சிருந்தாங்க. ரிஜெக்ட் பண்ணது ஏஐ. என்னன்னு சொன்னாங்கன்னா, அது அந்த ஓஎம்ஆர் ஐடி காரிடாரும் ஈசிஆர் காரிடாருக்கும் எக்ஸஸ் இருந்தாலும் அங்க வந்து கோஸ்டல் பாடிஸா இருக்கு அப்படின்றதுனால அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதாவது திருப்பூர்ன்ற இடம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடம். இந்த ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க. பண்ணது யாருன்னா ஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது எதுக்கும் ஏர்போர்ட் ஸ்பாட் அப்ரூவலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்களோ அவங்க. ஓகேவா? படலம்னு ஒரு இடம் அமுச்சு விட்டுருந்தாங்க. மதுராங்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் அது. அது வந்து நிறைய வெட்லேண்ட் அங்க இருக்கு, வெட்லேண்ட் ரிஸ்க் இருக்கிறதுனால அதை ரிஜெக்ட் பண்ணி அமிச்சாங்க. ஓகேவா? இது என்வாயரன்மெண்டல் அசஸ்மெண்ட்லாம் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறாங்க. யாரு? ஏஐ. ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா வந்து நின்ன 2 இடம் என்னன்னா, இந்த பரந்தூர், பன்னூர்ன்ற 2 இடத்துல தான் நிக்கிறாங்க. சரியா? எந்த இடம்? பரந்தூர், பன்னூர். இந்த பன்னூர்ன்ற இடத்தை புடிச்சுக்கிட்டு தான் ஒரு கேம்பெயின் இவர் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுவும் வந்து எங்க பிரச்சனையா போய் முடிஞ்சதுன்னா, அங்க பக்கத்துல நிறைய ஹைடென்ஷன் கேபிள்ஸ்லாம் இருக்கு, பவர் கேபிள்ஸ்லாம் இருக்கு. அதனால வந்து அங்க கொண்டு வர முடியாது. பிளஸ் அது இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் இருக்கிற இடங்கள் நிறைய அங்க இருக்கு. அதனால நம்மளால முடியாது. அந்த இடத்துல வந்து பண்ண முடியாது. பிளஸ் காஸ்ட் வேல்யூ ஃபார் லேண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அங்க இஷ்டமேனிக்கு இருக்கு. அதுவும் ஒரு ரீசனா வந்து சொல்லி பன்னூர் முடியாதுன்னு போயிட்டு கடைசியில தான் பரந்தூர் வந்தது. ஓகே, கடைசியில தான் பரந்தூர் வந்தது. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற லேண்ட் இருக்குல்ல, இந்த சஜஸ்ட் பண்ண ஸ்பாட்ஸ் எல்லாத்துலயும் எடுத்து வச்சு பார்த்தா கூட கவர்மெண்ட் கையில இருக்கிற லேண்ட் வந்து பரந்தூர்ல அதிகமா இருக்கு. இதனால மக்கள் பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களே இந்த ஸ்பாட் அப்ரூவலுக்கு என்ன ஃபீசிபிலிட்டி செக்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்வாயரன்மெண்டல் ஃபீசிபிலிட்டியும் பார்ப்பாங்க, பக்கத்துல டிஃபென்ஸ் சார்ந்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க, எலக்ட்ரிக்கல் லைன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ஹை டென்ஷன் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, வெட்லேண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது இனிஷியல் ஃபீசிபிலிட்டி செக் இருக்குல்ல, அதுக்கே இதெல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் பார்த்துட்டு ஏஐ கிட்ட போய் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில வர்ற இடங்களை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். சரியா? இததான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது திமுக சூஸ் பண்ணி எடுத்த இடம் கிடையாது. வேற வழி இல்லாம இருக்கிற இடங்கள்ல இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் ஸ்பாட்ஸ் இருக்கு. அதுல ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இடங்கள்ல
கழிச்சிட்டு 2 இடம் இருந்தது. அந்த 2 இடத்துல இந்த இடம் வந்திருக்கு. இது புரியுதா? புரியுதா? ஓகே. அதுவும் இந்த ஸ்பாட் அப்ரூவல்ஸ்க்கு அனுப்பிச்சது வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் அனுப்பிச்சாங்க. இது புரியுதா? புரியுது. ஓகே. இப்போ கடைசியில் அதாவது ஒரு ஆக்சுவல் ப்ராசஸ், த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் an industry or an airport or a manufacturing plant, இது எதுவா இருந்தாலும் ஓகேவா, அதுக்கான வேல்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியல் பார்ட் என்னன்னா அதுக்கான லேண்டை வந்து அக்வயர் பண்றது. இது புரியுதா? புரியுது. ஓகேவா? இதுல மொத்த லேண்டும் ஃபுல்லா அக்வயர் பண்ணிட்ட அப்புறம் தான் ஃபைனலா எல்லா ஃபீசிபிலிட்டி செக்ஸும் பண்ணுவாங்க, திருப்பி பண்ணுவாங்க, 2-3 டீம் அமைச்சு பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கால் எடுப்பாங்க. இது புரியுதா? புரியுது ப்ரோ. முடிங்க, ஃபாஸ்டா முடிங்க. இல்ல இருங்க, நீங்க ஐடியாலஜிக்கல் ரிப்போர்ட் வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான பதிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அப்படியா? இல்லையே. இத எந்த புரிதலோட சொல்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சரி, ஓகே. இருங்க, நான் இந்த கடைசி क्वेश्चन ஆன்சர் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஹைட்ராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், போராட்டம் பண்ற மக்கள், அதுக்கப்புறம் நிறைய அமைப்புகள் எல்லாம் வந்து கொரிஸ் எழுப்பும்போது கவர்மெண்ட் அவங்களா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில ஐஐடியில் ப்ரொஃபசர்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ்லாம் வச்சு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியோட நோக்கமே வந்துட்டு உண்மையாவே இங்கே ஹைட்ராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குதா, இது வந்து ஃபீஸபிளான விஷயமா அப்படின்றத பாக்குறதுக்காக அவங்க வந்து பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் 2025 திமுக கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ரிப்போர்ட் வெளியிடப்படவே இல்லை. ஸோ அதுல மூலியமா என்ன சொன்ன எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சொன்ன ஹைட்ராலஜிக்கல் கன்சர்ன்ஸ்லாம் வந்து இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட இயக்கமோ தனிப்பட்ட பாடியோ வந்து மொத்த கவர்மெண்ட் லேண்ட் எல்லாத்தையும் சேர்த்துலாம் வந்து ஹைட்ராலஜிக்கல் ஃபீஸிபிலிட்டி எடுக்க முடியாது. எக்ஸ்பர்ட்ஸோட கணிப்பு தான் அது. அந்த கணிப்பை உறுதி செய்யறது அரசாங்கத்தோடைய கடமை. அரசாங்கம் அதுக்காக தான் அது ரேஷனலாவும் இருக்குது. அங்க வந்து அதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குன்றதுனாலதான் அரசாங்கம் கமிட்டி அமைக்குது. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து ஆர்டிஐல போட்டு கூட கொடுக்கல. அப்போ எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அந்த ஹைட்ராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது, கவர்மெண்ட் இதை மறைக்குது அப்படின்றது. அப்படி இல்லைன்றதுனா ஹைட்ராலஜிக்கல் ரிப்போர்ட்டை வந்து அவங்க வெளில கொடுத்துருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அதுதான் விஷயம். இப்ப கொடுக்கலாம். நடிகர் விஜய் அரசு பேசிட்டு இருக்க, என்னையா பேசிட்டு இருக்கிற, இவன் தூக்கி போட்டு இது பாருங்க இது கொடுக்கல சொல்லி தூக்கி போட்டு அம்பலப்படுத்த வேண்டியது. என்னையா பேசிருக்கீங்க? ஏதாவது அரசியல் புரிதான் பேசுறீங்க? விஜயண்ணா இது இதுக்கு பின்னாடி இருக்க போனீங்கன்னா பதிலே வராது விஜய் ப்ரோ. இல்ல, சத்தியமா சொல்றேன், பதிலே வராது. சத்தியமா கரெக்ட் ப்ரோ. ஆளுங்க தான் கரெக்டா பதில் சொன்னேன். அந்த மாதிரி நீங்களும் கரெக்டா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி கேட்டீங்கன்னா பதில் சொல்றது. இருங்க நீங்க பதில்லாம் சொல்லல, நீங்க தப்பிச்சுதான் ஓடுனீங்க. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட அசம்ப்ஷன் என்னன்னா, அந்த ரிப்போர்ட், அதாவது அந்த ஹைட்ராலஜிக்கல் அசஸ்மெண்ட் பண்ண ஒரு ரிப்போர்ட் வெளியில வரல, சரியா? வெளியில வரலன்றதுனால கவர்மெண்ட் மறைக்குது, அது வந்து தப்பாதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதுல அந்த ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு டேட்ல உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓப்பன்ல இருக்கா, ஆர்டிஐ போட்டா எடுக்க முடியுதா, அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியல. அதனால உங்களுக்கு இருங்க சப்மிட்டட் டு த கவர்மெண்ட் தான், பட் இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் கையில வரல. போராட்டப்படுறவங்களுடைய கோரிக்கையை ஏத்த நீங்க வச்சு ரிப்போர்ட் போட்டீங்க, அது ஏன் சொல்ல மாட்டீங்க? முதல்ல இருங்க நீங்க முதல்ல பொய் சொல்றத நிப்பாட்டுங்க. என்ன பொய்? ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்க வரைக்கும் சொல்லுங்க பாப்பா. நீங்க ஒண்ணுமே சும்மா பொய் தப்பிக்கலாமா ஈஸியா? நீங்க எது பொய்? அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு? இருங்க ரிலீஸே பண்ணல. ஏன் பண்ணல? ஆலன் இருங்க ஆலன், அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு? ரிலீஸே பண்ணலையா ப்ரோ? அப்பதான் உண்மை தெரியும். அப்பதான் உண்மை. அது எப்படி வாய்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாதியா? நீ வந்து இப்ப வந்து மக்கள் இப்படி சொன்னாங்க. சிங்கம் சத்தியம் ப்ரோவே ஹேண்டில் பண்ணிட்டோம். ஒரே நிமிஷம் இருங்களேன். ரிலீஸே பண்ணல, ஆனா டிக்கருக்கு தெரிஞ்சிருக்கு. ரிலீஸே பண்ணல. நான் சொல்லுவேன் அதுல அந்த ரிப்போர்ட்ல அப்படி சொல்றது மாதிரி ஒண்ணுமே இல்ல, எல்லாமே என்ன நாட் அப்ளிகபிள் இப்படிதான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நம்ப முடியுமா உங்களால? ஆன்சர் பண்ண நம்ப முடியாது. ஆன்சர் பண்ண வெயிட் பண்ணுங்க, நம்ப முடியும். சொல்லுறேன். அந்த கமிட்டி போட்டப்பட்டதோட காரணம் என்ன? அரசாங்கமா போட்டுச்சா? கிடையாது. மக்களுடைய போராட்டமும் அந்த எக்ஸ்பர்ட்ஸோடைய அவங்க நிறைய விஷயம் வந்துட்டு ரிப்போர்ட்ஸா கொடுத்தாங்க, அவங்களுடைய தன்னிச்சையா. அதோட வெளிப்பாடுதான் அந்த கமிட்டி போடப்பட்டது. அவங்க மக்கள் அததான்ப்பா போடப்பட்ட கமிட்டிய காட்டணும்ல ரிப்போர்ட். நீங்க உண்மையா
இருங்க ஒரு நிமிஷம். யார் அந்த எக்ஸ்பர்ட்? முதல்ல அந்த எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, கேளுங்க. எக்ஸ்பர்ட் எதுக்கு சொன்னாங்கன்னு எதுக்கு சொன்னீங்க. போட்டீங்க? யார் அந்த யாரோ சொல்ல எக்ஸ்பர்ட்? தம்பி அது திமுக கேளுங்க இல்லப்பா. ப்ரோ. அதுக்கு திமுக முன்னாடி தான் போட்டுச்சு. சொன்னது. கேளுங்க உங்ககிட்ட. ஐயோ, இங்க பாருங்க, கவர்மெண்ட் போட்ட கூட்டத்தையே நான் சொல்ல. கவர்மெண்ட் வந்து கிட்ட போய் ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அந்த எக்ஸ்பர்ட் யாரு? இயக்கங்கள் தான் ப்ரோ. இந்த பூலோக அமைப்புலாம் வச்சிருக்காங்கல்ல, யாரு இந்த அது? பேர் என்ன ஏங்க, மறந்துச்சு எனக்கு. இதுதான் நான் அது கேக்குறேன். கவர்மெண்ட் கேளுங்க ப்ரோ. கவர்மெண்ட் ஏன் பூலோகமா? காசு கொடுத்து கமிட்டி போட்டு சம்பந்தமே இல்லாம பூலோகம் விஜய் கிட்ட சொன்ன எக்ஸ்பர்ட்ட சொல்லு ப்ரோ. என்னவோ இங்க கேளுங்களேன். இயக்கங்களும் எக்ஸ்பர்ட் என்ன கமிட்டியும் team, சேர்ந்து இந்த என்ன மாதிரி வந்து match எனக்கு தெரியாம அந்த பிரச்சனை இயக்கத்தோட இருக்கு. இருங்க உங்க பேச விடுறான். ஏன் கவனிச்சிருக்கீங்க? புரியல எனக்கு. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் தெரியும். நான் இப்ப சொன்னார்ல ஆலன் கூட, அவரும் ஒன் ஆஃப் எக்ஸ்பர்ட் தான். நிறைய பேர் வீடியோ ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில கவர்மெண்ட் தான் கமிட்டி போடுதுங்க. கவர்மெண்ட் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கல. இருங்க ஆலன். எதுக்கு அந்த எக்ஸ்பர்ட் பேர் என்ன பண்ண போறீங்க? எனக்கு புரியலையே. கமிட்டி போட்டுட்டீங்க, அப்புறமா அது பேரை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலையே. சரிங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன். சத்யன் கொஞ்ச நேரம் இருங்களேன். நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவர் யாருன்னு தெரியும், அவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியும், என்ன பேசியிருக்காருன்னு தெரியும். அதை வச்சு நான் சொல்லலாம். நீங்க இந்த நானும் வீடியோ பார்த்தேன் ப்ரோ பேசினத. நான் பேரை மறந்துட்டேன், அவ்வளவுதான். இல்லன்னா இது பேரை என்ன பண்ண போறீங்க? அவர் ரிட்டையர்டு சேஃப்டி கன்சல்டன்ட். அவரு அதான் சொல்லுங்க. அவர்தான் ப்ரோ. நீ சொன்னீங்களா மோகன் ரங்கராஜ் சொன்னீங்க தெரியுமா? அவர் வந்து நான் ரிட்டையர்டு ஏஐ கன்சல்ட் ஐயா மோகன். இப்ப பேரை வச்சு மாற்றி போறீங்களா? மோகன் ரங்கராஜ் சொன்னீங்கல்ல. ரெண்டு பேரும் ஐயா, அகிலன் ஒரே நிமிஷம். இங்க ரெண்டு பேரும் யாரு வந்து யாருக்கு யார தெரியுன்றது மேட்டர் கிடையாது. இப்ப அந்த எக்ஸ்பர்ட் வந்து சத்யன் ப்ரோ கேட்டார்ல கேள்வி, திங்கர், அத சொல்லுங்களேன். அந்த பூலோகம் என்ன சொன்னாரு? பூலோகம் என்ன சொன்னாரு? இருங்க ப்ரோ சரிங்க. அதாவது இப்போ நீ கார்னர் பண்றது, பேர் தெரியலன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறது, அதுக்கு அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா பண்ணிக்கணும், பிரச்சனை கிடையாது. நான் விட்டுறேன். நான் வந்து பூலோகம்னு இருக்கட்டும், அவர் பேர் என்னவா இருந்தா நமக்கு என்ன? எக்ஸ்பர்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாருன்னு நான் கேக்குறேன். எக்ஸ்பர்ட் ஹைட்ராலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, சென்னைக்கு வந்து ஃப்ளட் வந்துரும் அப்படின்னு நீங்க சொல்றது ஹெட்லைன் சொல்றீங்க. கேட்சியான இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல போடுற ஹெட்லைன் சொல்றீங்க. நீங்க சென்னை தண்ணி சொல்றீங்க. அவர் வீடியோல தான் பேசியிருக்காரு. வீடியோல தான் பேசியிருக்காரு. நீங்க பாத்தீங்களா? என்ன அவர் ரிப்போர்ட்லாம் இல்ல ப்ரோ. ஏன் காமெடி பண்றீங்க? இருங்க வம்சரிங்க ப்ரோ. நீங்க ரிப்போர்ட் எடுத்தீங்கல. நான் நாளைக்கு போயிட்டு ஒரு வீடியோ இது பண்ணி சென்னை வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு தண்ணிக்குள்ள போயிரும்னு கூட சொல்லலாம். 2015 அதை சொன்னாங்க, தண்ணிக்குள்ள சென்னை போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு 10 வருஷத்துக்குள்ள தண்ணி இல்ல. மடிப்பாக்கலாம் எங்க தண்ணில சொன்னாங்க. நான் கேக்குற கேள்வி சிம்பிள். என்ன சொன்னாங்க அந்த எக்ஸ்பர்ட்? நான் ஒரு எக்ஸ்பர்ட் வீடியோ பார்த்தேன். இந்த எக்ஸ்பர்ட் சொன்னது எல்லாமே போய் அவர் வந்து டிவி கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி சொல்றாருன்னு அவர் சொன்னாரு. எதுக்கு அரசாங்கம் திங்கர் ஒரே நிமிஷம். அந்த திங்கர் எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க. ரொம்ப இந்த விஷயத்திலே கேக்குறேன். எக்ஸ்பர்ட் வந்து திமுக அரசு போட்டிருக்கு சரிங்களா? அந்த அது வந்து டேட்டாஸ திமுக வெளியே உள்ள கரெக்டா? இப்ப விஜய் கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொன்னாங்கல்ல, இங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு, இந்த நிலம் வந்து சென்னையே அழிஞ்சிரும், அந்த ரிப்போர்ட்டேஜ் நீங்களாச்சும் வெளியே விடலாம்ல. உங்களுக்கு சொன்ன எக்ஸ்போர்ட்ட நீங்க ஏங்க உங்க ரிப்போர்ட்டை வெளியே விடாம திமுக வெளியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டை வெளியே விடுங்க. அதை பார்த்துட்டு சரி மக்களுக்காக முதலமைச்சர் நினைக்கிறாரு, அப்ப முதலமைச்சர் பின்னாடி தான் நிக்கணும்னு சொல்லி நாங்களே ஏத்துக்கிறோமே. ஏங்க நீங்க ஏங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை கேட்டுட்டு இருக்கீங்க? கரெக்ட். அது இன்னொரு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஓகேவா? விஜய் கொடுத்த நம்புவாங்களா ப்ரோ? நம்பியா நீ? விஜய் கொடுத்தாரு, எக்ஸ்பர்ட் கொடுக்குறாரு ப்ரோ. விஜய் கொடுக்கல, எக்ஸ்பர்ட் கொடுக்குறாரு. எக்ஸ்பர்ட் நம்பி விஜய் எக்ஸ்பர்ட் நம்பி அதுதான் அரசாணை. ஒரே நிமிஷம் அரசாங்கத்துல வருது வந்து அதிகாரப்பூர்வமா வருது. அது நம்புறமா நம்பலையா அதான் கடைபிடிச்சாகணும். நீங்க ஏன் கொடுக்கல? இவ்வளவு கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் கேள்வி கேட்கறீங்க? ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த கேள்வி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவனால. ஐயா கிங்காலன் ஒரு நிமிஷம் ப்ரோடி காமெடி பண்ண கீழ போய் டேய் ஹரி கேக்குது நான் மொக்கையா இருக்கேனா? இங்க இருக்கவங்க சொல்ல நான் கேட்டது மொக்கையா இருக்கான்ட்டு இங்க இருக்கிற ஸ்பீக்கர் சொல்ல சொல்லு. உனக்கு பதில் தெரியும், பதில் தெரியும். மொக்கை நீயா லாஜிக் தான் பேசிட்டு இருக்கற. இல்ல பேசிட்டு இருக்கற உலப்பிட்டு. ஹோஸ்ட் இருக்கீங்களாயா? ஒண்ணு எனக்கு ஹோஸ்ட் கொடுங்கயா. ஏங்க அகில விஜய் நான் பேசுங்க. இல்ல என்னன்னா ஐயா நீங்க வந்து இருங்க
இவ்வளவு கேள்வி பதில் சொல்லிட்டேன் சரிங்களா? பேசிட்டு நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன். அது இதை வச்சுக்கோ பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை, போயிட்டு போயா. நான் கேட்க பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, இல்ல ஒரே நிமிஷம் நல்லா கேளு. திங்கர், எதுக்குமே நீ பதில் சொல்லல, நீ உழைப்பிட்டு இருந்த. சரி ஓகே, எந்த போது நான் கேட்க பதில் சொல்லு. வெயிட் பண்ணு பேண்டர் நீங்க பதில் சொல்லிட்டாரு புரியாது. நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் ஆரம்பம் கேட்கல, டிஆர்பி ராஜா பொய் சொன்னாருன்னு சொன்னல, அதுக்கு ஏகே மியூட் போடுறீங்க பேசும்போது. ஐயா நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், கசகசன்னு பேசாது. இப்பதானே டிஆர்பி ராஜா பத்தி பேசுறேன். எங்கேயா போனாங்க? அவன் ஓடிட்டான். நான் பேசுறதுக்கு கசகசன்னு பேசு. டிஆர்பி ராஜா கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டிஆர்பி ராஜா உளறிட. டிஆர்பி ராஜா சொன்னதுக்கு ஆதாரத்தை கொண்டு வா முதல்ல. சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கிட்டேன்னு ஆதாரம் பேசிட்டு அதை முதல்ல நீ எடுத்துட்டு வா. யார் ஏன் நீ லூசு மாதிரி சொன்னதையே சொல்லிட்டே இருக்கிற, பைத்தியக்கார மாதிரி. நீ சொல்றதுக்கு எதுக்குமே ஆதாரம் போடுறது இல்லை. நீ அப்படித்தான் நீ என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, அதுக்கும் வளரணும். அதை கேட்டா அது இல்லை நான் சொல்லவே இல்லைன்ட்ட. அப்புறம் இப்ப நீ டிஆர்பி ராஜாங்கிற. திங்கர் மேல வாங்க சொல்லியா, டிஆர்பி ராஜா என்னையா சொன்னாரு? ஐயா நான் பேசுறது கேக்குது தோழர். ஃபர்ஸ்ட் சொன்ன தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. அதான் அது ஓகே. நான் சொல்ல டிஆர்பி ராஜா என்னையா சொன்னாரு? ஐயா டிஆர்பி ராஜா என்ன சொன்னாரு? நான் பேசுறது கேக்குதா மத்தவங்களுக்கு எல்லாம்? அதுக்கு இல்ல, எதுக்குமே பதில் சொல்ல. இப்ப டிஆர்பி ராஜா பேசுனதுக்கு அகிலன் ப்ரோ தெளிவா சொல்லிட்டாரு, அதுக்கும் பதில் இல்ல. இல்ல அப்புறம் நான் கேட்ட நான் இதை சொல்லதான் வந்தேன். கீழே எல்லாரும் நிறைய பேர் லிசனர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப நேரம் கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்பேஸை சம்மரைஸ் பண்றேன். திங்கர் முதல்ல வந்தாரு. முதல் கேள்வி கேட்கப்பட்டது என்னன்னா, இந்த குலசேகரப்பட்டினத்துக்கு இங்க இதுக்கு மட்டும் விவசாய மக்களை காப்பாத்துறீங்களே, குலசேகரப்பட்டினத்துக்கு தீர்மானம் போட்டது தெரியுமா அப்படின்னு கேட்டோம். தெரியல. அடுத்தது ப்ரோ இவங்க ஆர்டிகல் படிச்சு காமிச்சு அவங்க சொன்னது தப்பு சட்டமன்றத்துல, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அந்த ஆர்டிகல் தெரியலன்னாரு. அடுத்தது ஹரி ப்ரோ வந்தாரு. ஹரி ப்ரோ இந்த மாதிரி நிலத்தை வாங்கினதுல விவசாய நிலம் இல்லையா, அதுல ராஜ்மோகன் சொன்னது தப்பு அப்படின்னு கேட்டாரு. அதுவும் தெரியலன்னாரு. இப்ப நீங்களே லிசனர்ஸ் மக்களே கவனிச்சு பாருங்க, இவர் என்னதான் பதில் நம்மள்கிட்ட சொன்னாரு. நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பதில் சொன்னனே, கரெக்டா இது பேசினனே அப்படின்னாரு. ஏதாவது நீங்க சொல்லுங்களேன், நான் தான் புரியாம இருக்கேனா? இல்ல இடையில விஜய் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் சிம்பிள், நான் முடிச்சிடுறேன். ஆனா இப்ப எனக்கு என் பொருள் காணா போச்சு, உங்கள்ட்ட அண்ணா இதை காணாம போச்சுன்னா இதை கண்டுபிடிச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னா, அதை கண்டுபிடிச்சு இல்ல அதை நீங்க வச்சுக்குவீங்களா? கேக்குது. அதெல்லாம் நீங்க பேசுறது கேக்குது. பேச கேக்குதா சொல்லுங்க. நான் ஒண்ணு கேட்க வந்தேன், புரியலையா ரொம்ப நேரமா? கேக்குதுயா, எத்தனை தடவை சொல்றது உனக்கு? எனக்கு ஒரு பொருள் காணாம போச்சு, கேக்குதுயா. ஆனா நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு பொருள் காணாம போச்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு. கேக்குதான்னு கேக்குற அப்படி அதுக்கு சொன்னேன். சொல்லுங்க. அதானே, ஒரு பொருள் காணாம போச்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நான் உங்கள்ட்ட முறையிடுறேன்னா, இப்ப நீங்களும் வேந்தரன்ட்டே முறையிடுறேன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுப்பீங்களா இல்ல நீங்களே வச்சுக்குவீங்களா? கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தாதான் அது கரெக்ட். இந்த மூதேவி அதுவே வச்சுக்கிட்டு இது என்னத்த சொல்ற, அதுக்கு வேற முட்டு கொடுத்து அலையறாங்க. சரி அதை கூட விடுங்க. நான் எனக்கு டிஆர்பி ராஜா என்ன சொன்னாப்படி ப்ரோ சொல்லுவா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம் அப்படி சொன்னாரு. எடுத்து போடுங்க. நீங்க எடுத்து போடுங்களேன். நீங்க வாங்க சொல்றீங்களா? இப்ப நீங்க சொன்னது நீங்க தானே கீழ உள்ளவங்க ஆடு செட் பண்றீங்களா ப்ரோ? எல்லாரும் தெரியுங்க. இங்க பாருங்க, நான் கேட்கவே இல்ல. எடுத்து போடுங்கன்னு தான் சொல்றேன். எடுத்து போடுங்க.
5 நிமிஷம் வெயிட் பண்றோம், சைலண்டா இருக்கும் எல்லாரும். ப்ரூஃபோட வாங்க. 5 நிமிஷம் நீங்க அப்படியே இந்த எடுத்து குரூப் போடுங்க. குள்ள எடுத்து தான் கீழே பண்ணோம். தான் இருக்கு, அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, கமெண்ட் செக்ஷன் இருக்கு, எடுத்து போடுங்க. அது டிஆர்பி ராஜா எடுத்து போடுற வரைக்கும் யாரும் அவர்கிட்ட பேசக்கூடாது, சரியா? வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க மக்களே. இப்ப திங்கர் அதை எடுத்து போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என் பக்கத்து வீட்டுக்காரங்கள சத்தியமா பேச மாட்டேன் பேந்தர். அது வரைக்கும் நான் ஒரு பாட்டு பாடுறேன். யாருல கொடுத்ததெல்லாம் அது? கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மன்மத நன்றி. யாரு எல்லாம் பாடுறியா நீ? ஆனா கேள்வி கேட்க மாட்டேன். ப்ரூஃப் எடுக்க போனா இங்க என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா, நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள நாங்க ஏதோ அப்படியே பண்ணிக்கிறோம். எடுத்துறேன் நீங்க போய் ப்ரூஃப் ஐயா. எடுத்துவாங்க. ஹரி ப்ரோ நல்லா பாட்டீங்க ப்ரோ, சூப்பர். அந்த மன்மத நன்றி ரொம்ப சூப்பரா இருந்தது. யோ ஐயா மேல போட்டுருங்க ஐயா, மேல போட்டுருங்க. தப்பு விஜயண்ணே, ஹரி. எல்லாம் பாத்துக்கோங்க. இல்ல ஹரி ப்ரோ, சரி, மேல போட்டுருங்க. மன்மத நன்றிலாம் இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க, கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனா சத்யா உடனே அதுக்கு உடனே தானே விளக்கம் வந்துருவாரு. கொடுத்துட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம். அவனுக்கு இந்த பைத்தியக்காரன் போய் திரும்ப எடுத்துட்டு வரேன்ட்டு போறான். சத்யாண்ணே நீ டீல் பண்ண அவனை. ஆமா சத்தியம் என்ன கேட்டாரு பாரு. சத்தியம் ப்ரோ மாலை போட்டுருக்கேன் ப்ரோ. யோ பைத்தியம். என்னத்துக்கு டீல் பண்றது இவர? சும்மா உட்காந்து உருட்டிட்டு இருக்காருங்க. அம்புட்டும் யோ என்ன fraud. அதுல என்ன சொல்றாரு? ஒரு அதுல கேள்வி நான் தான் கேட்டேன். சொல்லட்டுமா? பதிலே வரல கடைசி சுற்றுச்சூழல் வரைக்கும். அனுமதி டிஆர்பி ராஜா யோ என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் அனுமதி நீ பேசுற வார்த்தையே அதுல இல்ல. அதுல எங்க இருக்குது? தங்கப்ப தக்கம் அப்படின்னாலும் இல்ல, பச்சை கிளிங்கிற வார்த்தையே இல்ல. என்ன என்ன சொல்றாரு அவரு? தங்கப்ப ஒன்றிய தக்கம் அரசு படிக்க தான் சொல்றாரு, கூடாது. அதுல என்ன இருக்கு? நீ சொன்ன மாதிரி ஆடியோல இல்லையே திங்கர். நீ ஐயா இரு, இரு, நான் பேசாத bro. 4 ஆளு முறை கேட்க கேட்டையா, நிமிஷம் நீ இரு. சொன்ன ஒரு வார்த்தை கூட இல்லையா? 4 முறை கேட்டேன், என் பக்கத்து வீட்டுக்காரங்கள சத்தியமா சொல்றேன், நீ சொன்ன ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. இன்னொரு வாட்டி நான் கேட்கறேன். வெயிட் பண்ணாத. நீங்க ஓகே. சரி போடு. நீ போட்டது நீயே இப்பதான் கேக்குறியா மூதேவி? இப்பதான் அவரே கேக்குறாரு. ஆனா இவன் இந்த டைட்டில பாத்துட்டு வந்து பேசுறவனே. இல்லங்க இங்க பாருங்க, அவன் நம்ம twist நிதி தாங்க அது. இல்ல இல்ல பேந்தர் நிதி அமைச்சர் மாதிரி. ஹரி ப்ரோ அந்த 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 ட்விட் போட்டத பாருங்களேன், இந்த ஆளோட ஐடி தான். இந்த ஆளு தான் பக்கமா எழுதி ப்ரோ டிஆர்பி ராஜா நேத்து பிரஸ் மீட்ல போட்டிருக்குன்னு இந்த ஆளோட. ஏன்டா நீ அப்ப கேட்காம தான் இவ்வளவு பெருசா எழுதி வச்சிருக்கியா? நிதி அமைச்சர் சொன்னதுதான். நாங்க வந்துருச்சுன்னு சொல்லல, வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவர் பேசிட்டாரு நான் சொல்லல, பேசிருப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரைட் அப் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். விஜய்னே அவன் நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டானே. இல்ல, இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி நான் விசாரணை 2 நடத்துறோம் விஷயத்துல நம்ம. சொன்னேன். தேர்தல் அறிக்கைன்னு நீ ஏங்க தான் அவன் பேசுன. போயிட்டாங்க. இல்ல இல்ல கீழே தான் இருக்கிறான். அதாவது அண்ணே வந்துட்டான். சொல்லுங்க சொல்லியா. வாயா செல்லக்குட்டி வாயா. அப்படியெல்லாம் பேசாதே. கேக்குதா ப்ரோ? கேக்குதா? பேசியா நம்ம திங்கர் கேக்குதியா? வாங்க, வாங்க, எத்தனை தடவை வாங்க. சொல்லுவேன்? ஒரு 5 சொல்லியா. நிமிஷம் டைம் தாங்க, நாங்க என்ன பேச பண்ற மாதிரி வந்துடுறாரு கேள்விக்கு மேல. மேல அது கேட்டீங்களா? ஐயா ஏ, கேட்ட நீ நீங்க தான் சொன்ன ஐயா எல்லா கேட்டையா, நீ ஒண்ணு பத்து எழுதிருக்கல. நிமிஷம் இல்ல நீங்க பாரு, நீ எழுதிருக்கிறது Environmental என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்க. ஆனா உள்ள அவர் அப்படி சொல்லவே இல்லையே. ஆமா அப்படியே சொல்றாரு. சொல்லுங்க. இப்ப நீதான் போய் கீழே போய் கேட்டு வந்தான்னு போன. அண்ணே நீங்க அவசரப்பட்டு ஒரு அவர் தப்பான வீடியோவை environmental கொடுத்துட்டீங்கண்ணே. அது கொடுத்த இடமும் தப்பான இடம்னே. இது எறா புலி சிங்கம். ஐயோ, என்விரான்மெண்டல் ஒன்றிய அரசு கிட்ட இருக்குன்னு தானே சொல்லியிருக்காரு. அவர் எங்க கிளியரன்ஸ் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. எங்க கொடுத்தது எங்க சொன்னாங்க? கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லல ப்ரோ. திங்கர் ப்ரோ நான் 10 டைம் கேட்டேன். பேசவா? ப்ரோ ஏதாவது எடிட்டிங் வந்து தப்பா பண்ணி கொடுத்துட்டானுங்களா? நீ பேந்தர் மியூட் எல்லாம் மியூட்ல இருங்க. எல்லாம் திங்கர் பேச மியூட்ல போறாரு. இருங்க. 10 நிமிஷம் மியூட்ல இருங்க, அவர் பேசுவார், உண்மை விளக்குவார். மேல டிஆர்பி ராஜா தெளிவா சொல்றாரு. நாங்க இந்த அளவுக்கு பக்காவா பண்ணனாலதான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எங்க ஒன்றியத்துல கிடைச்சிச்சு அப்படின்ட்டு கிடைச்சிச்சுன்னு சொல்றாரு. முடிச்ச ரைடிங்க அதுக்குள்ள வந்துடாதீங்க. சுறா புறாலாம். அதனாலதான் சட்டசபையில மறுநாள் போயிட்டு அதுல ஒன்றிய அரசு கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னு நீ சொன்னல, அதுல அந்த ஆடியோ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் என்ற வார்த்தை இருக்கு. கட் பண்ணி இருக்கு ப்ரோ, போட்டுதான். ஆமா அதனாலதான் என்ன குடுத்துச்சுன்னு சொல்றாரு. ப்ரோ அவர் என்ன தெரியுமா ப்ரோ திங்கர் ப்ரோ நான் கேட்ட ப்ரோ ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க போட்ட வீடியோல என்ன தெரியுமா இருக்கு? இந்த நீர்நிலையை இங்க எடுத்தா இங்க நீர்நிலை வரணும், இந்த இதெல்லாம் இருக்கனால தான் ஒன்றிய சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிடைச்சிச்சுன்னு சொல்லல, கொடுத்துச்சுன்னு சொல்லல. இருக்கு அண்ணன் இருக்கு.
கிளியரன்ஸ், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. புரியல இருக்குன்ற வார்த்தையே இல்ல ப்ரோ. காமெடி பண்ணாத ப்ரோ. அவர் தெளிவா சொல்றாரு. ஒரு வார்த்தை இருக்காயா உன்னால ப்ளே பண்ண. ஐயா ஒரே நிமிஷம் இருங்களேன் விஜயண்ணா, ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரே நிமிஷம். கீழே யாராவது ப்ளே பண்ண முடிஞ்சா வாங்கலாம் மக்களே. இந்த ஆடியோவை இவர் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் ப்ளே பண்ண முடியும். முரசு ப்ரோ நீங்க வாங்க, உங்களால ப்ளே பண்ண முடியும். முரசு ப்ரோ வந்து ப்ளே பண்ணுங்க. திங்கர் இப்பனா ஒத்துப்பீங்களா? அப்புறம் இதே கிளைமேக்ஸ் வந்துச்சு, இருங்க அவ்வளவுதான் முடிச்சிடலாம். ஆமா முரசு ப்ரோ மேல வாங்க ப்ரோ. ப்ளே பண்ணி காமிச்சா கிளைமேக்ஸ் ஓவர். ஆமா இவர் போட்டதான் நம்ம ப்ளே பண்ணிடுவோம். 3 பொய்கள் உடைக்கப்பட்டதுயா. இவ்வளவு அற்புதமா நடந்தனால்தான் எல்லா ப்ரூஃபும் ஒன்றிய அரசு கிடக்கு. இதுதான் கிடக்குது அங்க வீடியோல. வந்து ப்ளே பண்ணிடுங்க. ஆனா ஸ்பீக்கர் யாராவது ஒரு ஆளு கீழே போகணும். அண்ணா